வெல்கம் பேக் டு யுவர் சேனல். டுடே நம்ம சேனலில் யாரோட ஃபேன் ஃபிக்ஷன் பார்க்க போகிறோம்னா டேக்குக்கோட ஒரு 2 ஷார்ட் தான் வந்து பார்க்க போகிறோம். லவ் மேக்ஸ் மீ அப்படின்ற 2 ஷார்ட்டோட ஃபர்ஸ்ட் பார்ட் தான் வந்து பார்க்க போகிறோம். எஃப்எஃப் வந்து ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அண்ட் லைக் பண்ணிவிடுங்க, கமெண்ட் பண்ணிவிடுங்க அண்ட் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதில் வந்து ஒரு சின்ன இன்ட்ரோ மட்டும் கொடுத்துக்கிறேன். இதில் டாப் வந்து டே, பாட்டம் வந்து ஜேகே. ஸோ ஜேகே பார்த்தீங்கன்னா காலேஜ் வந்து படிச்சுட்ருக்காரு. அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லிட்டு அவ்வளோவா யாரும் இல்லை, ஒரு 2-3 பேர் தான். ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்துட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக வந்துருப்பாங்க. ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ஒரு நல்ல பசங்களாக வந்து சுற்றிட்டு இருப்பாங்க காலேஜில். பட் அவங்களோட ஆப்போசிட் டீமில் எப்போ பார்த்தாலும் ஜேகேவோட டீமை போட்டு பொங்கு பொங்குன்னு குத்திட்டே இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அடி வாங்கிட்டு மிதி வாங்கிட்டு தான் வந்து இருப்பாங்க. இந்த சைட் டே வந்து பார்க்கணுன்னா, டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜிம் ட்ரைனர். அது மட்டும் இல்லை, அதே காலேஜில் பிடி சாராகவும் வந்து வருவாங்க. ஓகேடா, இதே வந்து போதும், நம்ம வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போது காலேஜில் டேய் வர ரொம்ப அசிங்கமாக போயிட்டுருக்குடா, எதுக்குடா காலேஜுக்கு வரணும்லாம் தோணுது. அதுலேயும் நேற்று அடி வாங்கினதில் என் ஷர்ட் கிழிஞ்சு போச்சு. அதுக்கு எங்கள் அம்மா கிட்டே போய் நான் என்ன கேள்விலாம் வாங்கினேன் தெரியுமா? நீ மட்டுமா? நான் கூட தான். எங்கள் அம்மா என்னை கழுவி ஊற்றுனாங்க. டேய், இந்த சீனியர்ஸ் அவனுங்கள வர கோத்துக்கு அப்படியே பிச்சு போட்டுலாமான்னு வருதுடா. அப்புறம் போய் பண்ண வேண்டியதானே? அது முடியாமல் தானடா உங்ககிட்ட வந்து பேசிகிட்ருக்கேன் ஜேகே. மூடு தெரியுதுல்ல. அவனுங்களே அம்மா பெருசாக இருக்கானுங்க, 6 பேக் 8 பேக்லாம் வச்சுருக்கானுங்க. அவனுங்கிட்டலாம் போய் சண்டை போட முடியுமா? அதுக்கெலாம் போனோம் அவ்வளோதான், நம்ம வாயை உடச்சி நம்மளை பொங்கு பொங்குன்னு குத்தி அனுப்பிடுவாங்க. டேய் ஜெய்கே, நீ ஏன் பயந்தா எப்பட்றா? ஏய், யார் பயந்தாங்க? நான்லாம் ஒன்றும் பயப்பில்லை, நான்லாம் அவ்வளோ ஸ்ட்ராங்கு தெரியும்ல. தெரியும். ஆனால் என்னால் அடி வாங்க முடியலடா. இந்த ஆண்டர் ஸ்கூல் படிக்கும் போது எவ்வளோ பெரிய ரவுடியாக இருந்தேன். ஆனால் ஊர் பேர் தெரியாத இந்த காலேஜில் என்னை தூக்கி போட்டு இங்கே இருக்கிறவங்களாம் என்னை தூக்கி போட்டு மிதிக்கிறான். அந்த மாதிரி ஒரு நிலைமை எனக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டுருக்க. இந்த பக்கம் ஜேகே, டே ஏன்டா அப்படி மானத்தை வாங்குற? அவனுங்களை பண்ணுறதை விட நீ ஓவராக பண்ணிகிட்ருக்கடா. என்ன பண்ணுறது, வலி எனக்கு தான் தெரியும். உன்னை கூட அப்பாவின்னு விட்டுடுறானுங்க, ஆனால் என்ன தான் கூப்பிட்டு வச்சு பொங்கு பொங்குன்னு குத்துறானுங்க. நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களாம் பார்த்தீங்கன்னா கேண்டீனில் உட்காந்து புலம்பிகிட்ருக்க. அப்போ கரெக்டாக ஜுன்னு வந்து வராங்க. வந்துட்டு, டேய் ஏடா இங்கே உட்காந்துட்ருக்கீங்க? அங்கே மேக்ஸ் மிஸ் கூப்பிட்டுட்டே இருக்காங்க. அவளுக்கு ஒரு வேலை இல்லை, எப்போ பார்த்தாலும் எங்களே தான் கூப்பிட்டுருப்பா. டேய் ஏன் அப்படி பேசுகிற? ஆண்டர் அவங்க உன்னை தான் ஃபஸ்ட்டு கேட்டாங்க. கேப்பா நான் தான் ரூட் விட்டுருந்தேன். அந்த ஆண்டிக்கு என் மேலே ஒரு கண்ணு, அதை எனக்கு கூப்பிட்றேன். சீ, என்ன பேச்சு பேசுகிற? அப்படிலாம் கிடையாது. அவங்க எவ்வளோ நல்லவங்க தெரியுமா? நீ பார்த்தியாக்கும். டேய் சும்மாறா, என்னாச்சு ஜுன்னு? இல்லை ஜேகே, மேக்ஸ் மிஸ் கூப்பிட்டாங்க. உங்களுக்கு கூப்பிடலான்னு வரும்போது அந்த சீனியர்ஸ். என்னது சீனியர்ஸா? என்ன பண்ணானுங்க? ஒன்றும் பண்ணல, நீங்களாம் எங்கே இருக்கீங்கன்னு கேட்டாங்க. நான் தான் இந்த மாதிரி கிரவுண்டில் இருக்கிற ட்ரீ கீழே உட்காந்துட்ருக்கீங்க சொன்னேன். வந்து பார்த்தாங்களா? ஹாடா பாவி, நாங்களே அவனுக்கு பயந்து தான் இங்கே வந்து உட்காந்துட்ருக்கோம். வாட்ஸ்அப்பில் லொக்கேஷன் ஷேர் பண்ணுற மாதிரி நாங்கள் எங்கே இருக்குன்னு கரெக்டாக நோட்டிட்டு வந்திருக்கிய அப்படி சொல்லிவிட்டு அவங்க வந்து பேசிகிட்ருக்கா. அப்படியே பார்த்தீங்கன்னா பின்னாடி அந்த காலேஜில் படிக்கிற சீனியர்ஸ்லாம் ஜி ட்ராகன், ஃபிலிக்ஸு, அப்புறமா பிரைட்டுன்னு சொல்லிட்டு எல்லோரும் கேங்காக வந்து வந்துட்டுருக்காங்க. அதை பார்த்ததுமே அவள் தான் ஆண்ட்ரு. டேய் செத்தண்டா, இன்னைக்கு நேத்தாச்சு ஷர்ட் கிழிஞ்சுது, இன்றைக்கி என் பேண்ட்டையும் சேர்த்து கிழிக்க போகிறானுங்கடா அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரியும் அப்படி நின்றுட்டுருக்கா. அப்போ ஜேகே, டேய் அவனுங்க என்ன நம்மளே தெரிய வராங்க? நம்ம தான் இன்றைக்கி எதுவுமே பண்ணலையாடா? நீ பண்ணலன்னு வேணா சொல்லு, நேற்று ஒரு சம்பவம் நான் சிறப்பாக பண்ணிட்டேன், அதனால தான்டா. அடா பாவி, அப்படி என்னடா பண்ண அப்படி சொல்லிட்டு ஜேகே கேட்க. அப்போ ஆண்டு, அதுவாடா அது ஒரு ஃப்ளாஷ்பேக், மேலே பாரு அப்படி சொல்லிட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா, ஏய் எதுக்கு இப்போ நீ என் பின்னாடியே வந்துட்டுருக்க? ஆண்டர், நீ என்னோட சின்ன பையன், இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காத, ஒழுங்கு மரியாதை இங்கே வந்து போயிடு. சின்ன பையனா லவ் பண்ண மாட்டியா? இங்கே பாரு, உன்னை விட நான் ஹைட்டாக இருக்கேன், நீ தான் குட்டச்சி மாதிரி சுற்றிட்டுருக்க, என்னை லவ் பண்ணுறதுல உனக்கு என்னடி ப்ராப்ளம் அப்படி சொல்லிட்டு ஆண்டு வந்து கேட்க. அப்போது சில்வர், இதோ பாரு, குட்டச்சி கிட்டச்சின்னா அப்புறம் அவ்வளோதானே ஒன்று. என்னோட குள்ளமாக இருந்தால் வேறு எப்படி கூப்பிட்றதான் குட்டச்சி? ஆண்டர் பாரு, இங்கேருந்து போயிடு. அப்புறம் என் ஸ்ட்ரீட்டில் இருக்கிறவங்களாம் ரொம்ப மோசமானவங்க. பிரைட்டு, ஃபிலிக்ஸ்லாம் தெரியல உனக்கு? தெரியும் தான். அவனுங்களாம் இருந்தால் என்ன பண்ணுறாங்க, கொண்டுருவானுங்களாண்ணா? அவனுங்களாம் நான் பார்த்துக்கிறேன், லெஃப்ட்டில் தட்டினா ரைட்டில் போகணுங்க. நீ சொல்லு, மாமாவை பிடிச்சிருக்கா இல்லையா அப்படி சொல்லிட்டு ஆண்ட்ரு வந்து கேட்க. அப்போ சில்வர் முறைச்சி பார்க்குறாங்க ஆண்ட்ரு. உனக்குலாம் சொன்னால் புரியாதா? நான் தான் சொல்கிறேன்ல, நீ சின்ன பையன் சொல்லிட்டு. ஏய்
என்னடி அப்படி சொல்லிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா சில்வரை ஹேண்டை பிடிச்சி ஸ்டாப் பண்ணிவிட்டு, என்ன சின்ன பையன் இருக்கா பார்க்குறியா, நான் அவ்வளோ பெரிய பையனை உனக்கு காட்டுமா அப்படி சொல்லிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா சில்வரை ரொம்ப க்ளோஸாக பிடிச்சி அப்படியே பார்த்தீங்கன்னா லிப்லாக் வந்து பண்ணிட. அவ்வளோதான் சில்வர் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கத்திக்கிட்டே ஓடிடுறாங்க ஒரு மாதிரி பயந்துட்டு. ஸோ இந்த சாங் கேட்டு பார்த்தீங்கன்னா ஃபிலிக்ஸ் ஆண்ட்லாம் அதே ஸ்ட்ரீட்டில் தான் வந்து எப்பவும் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து பார்க்குறாங்க, பார்த்தா சில்வர் வந்து அழுதுட்டு ஓடுறதை பார்த்துட்டு அவ்வளோதான் ஃபிலிக்ஸு, டேய் என்னடா யாழ் அழுதுட்டு ஓடுது, என்ன கேட்டா நான் உன் கூட தானே இருக்கேன், எவன் வா அப்படி சொல்லிட்டு பார்த்தா அங்கே ஆண்டை நின்றுட்டுருக்காங்க. அதை பார்த்ததுமே அவள் தான் ஃபிலிக்ஸுக்கு செம கோவம். அவர் ஒரு ஸ்டம்ப் எடுத்துகிட்டு ஆண்ட்ரை போய் அடிக்கலான்னு போவார். பட் ஆண்ட்ரு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கேப் தான், அதில் பார்த்தீங்கன்னா பைக் ஓட்டிட்டு அங்கேருந்து ஓடியே போயிருப்பார். ஸோ அப்படி தான் அந்த நைட்டை வந்து முடிஞ்சிருக்கும். டே கிஸ்ஸாடா அடிச்ச, ஆமாண்டா அவள் லிப்ஸ் இருக்கு போரு எப்படி இருந்துச்சு தெரியுமா, அப்படியே இழுத்து அடிச்சுட்டே இருந்தேன், அப்படியே தள்ளிவிட்டு ஓட்டா, அது கூட முழுசா அடிக்கல. ஓஹோ முழுசா அடிக்கலன்னு ஃபீலிங் வரியா, இப்போ வரானுங்க பாரு தூக்கி போட்டு நல்லா அடிப்பானுங்க, நல்லா வாங்கிக்கோ அப்படி சொல்லிட்டு ஜேகே பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போக பார்க்க அப்போ ஆண்டு, டே நீ இருக்கிற தைரியத்தில் தாண்டா அவளை போய் கிஸ்லாம் அடிச்சிட்டேன், இப்போ நீயே விட்டு போனா நான் எங்கிட்டடா போகிறது, நீ லெஃப்டில் போ நான் ரைட்டில் போனேன், ஜுன்னு நீ எப்படி ஸ்ட்ரைட்டாக எங்கன்னா ஓடி போயிடு அப்படி சொல்லிட்டு 3 பேரும் அங்கேருந்து ஓடி போக இதை பார்த்துட்டு எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து 1 by 1 வந்து துரத்துறாங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஆண்டு ஜேகே 2 பேரையும் பிடிச்சிட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா போட்டு செம்மடி அடிக்கிறாங்க. டேய் இதெல்லாம் எனக்கு தேவையாடா, நான் எங்கேயோ உட்காந்துட்டு இருந்தேன், இப்படி எனக்கு கோத்து விட்டு இவனுக்கிட்டலாம் அடி வாங்க வைக்கிறியாடா அப்படி சொல்லிட்டு ஜேகே வந்து ரொம்ப ஃபீல் பண்ணேன். அப்போ ஆண்டு, டேய் ஃப்ரெண்ட்ஷிப்காக இதை கூட வாங்க மாட்டியா, நான் லவ்வுக்காக வாங்கலை, டேய் மயிறு அது 1 சைடு லவ், டபுள் சைட்லாம் ஒன்றும் கிடையாது, நீ வாங்குறதே தண்டம், இதில் என்னையும் அதை கோத்து விட்டியாடா அப்படி சொல்லிட்டு 2 பேரும் பார்த்தீங்கன்னா அந்த அடி வாங்குறாங்க. ஃபெலிக்ஸு ஜி ட்ராகன்லாம் போட்டு தூக்கி போட்டு மிதிக்கிறாங்க ஆண்ட்ரை. அப்படியே பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு ஃபெலிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஆண்ட் அப்படி தூக்கிட்டு, டேய் சில்வர் அவள் எந்திரா, இன்னொரு டைம் நீ அவகிட்ட வந்ததை பார்த்தேன், ஏன் அந்த என்ன பண்ணுவ, நீ என்ன அவளை ஜஸ்ட் ஃபாலோ தானே பண்ணிகிட்ருக்க, அவளை போய் கேளு நான் என்ன பண்ணேன்னு நேற்றுன்னு அப்படியே இழுத்து கிஸ் அடித்தேன், அவளால் அப்போ நோ கூட சொல்ல முடியல தெரியுமா அப்படி சொல்லிட்டு இன்னுமா ஆண்ட்ரு வந்து திமிரா பேசிகிட்ருக்கா. அவ்வளோதான் ஃபிலிக்ஸுக்கு செம்மையாக வெறி ஆகுது. அவர் அப்படியே பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரு போட்டு இன்னும் வந்து அடிக்கிறாரு. ஸோ ஆண்ட்ரோட மவுத்துலேருந்து பிளட்டெலாம் வருது. இப்போ 2 பேருமே அப்படியே பார்த்தீங்கன்னா கிரவுண்ட்லேயே வந்து படுத்துட்ருக்காங்க. அப்போ ஜேகே, இதெல்லாம் எனக்கு தேவையா, இவன் ஃப்ரெண்ட்ஷிப்பை எங்கள் அப்பா அப்போவே சொன்னான், ஸ்கூல்லே கட் பண்ணிடுறா அப்போ தான் நீ உருப்பிடுவேன்னு, கேட்டனா கேட்கலையே, இவன் இந்த காலேஜில் ஜாயின் பண்ணான்னு நானும் வந்து இங்கே வீந்தல, எல்லாம் எனக்கு வேணும் தான் அப்படி சொல்லிட்டு ஜேகே வந்து புலம்பிகிட்ருக்க. அப்போ ஆண்டு, டே லவ்னு வந்துட்டா இதெல்லாம் யூஸ்வல் தானடா, தட்டி விடு பார்த்துங்களாவா அப்படி சொல்லிட்டு 2 பேருமே பார்த்தீங்கன்னா அப்படியே அங்கேருந்து எழுந்திரிச்சு போயிட்டு ஃபஸ்ட் லைட்லாம் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ 2 பேருமே பார்த்தீங்கன்னா காலேஜெலாம் முடிஞ்சிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா பைக்கை வந்து தள்ளிகிட்டே வந்து இப்போ வந்துட்டுருக்கா. அப்போ ஆண்டு, சே வர ரொம்ப அசிங்கமாக இருக்குடா, ஏன்டா ஏன் என்னாச்சு, இவ்வளோ நாள் பரவாயில்ல என் சில்வருக்கு தெரியாமல் என்னை அடிச்சிட்டு இருந்தானுங்க, ஆனால் இன்றைக்கி என் சில்வர் முன்னாடியே என்னை வச்சு அடிச்சிட்டானுங்க, அவள் வேறு அதை பார்த்துட்டா, என்னை பற்றி என்ன நினைப்பா, அட டேய் உனக்காக இங்கே ஒருத்தன் குத்துயிரும் கொலையுருமா நடந்து வந்துட்டுருக்கேன், என்னை பார்த்து உனக்கு ஓகே தானடா, ஹாஸ்பிட்டல் போகலாமா, என்ன சாப்பிட்றியாடான்னு கேட்குறதில்ல, உனக்கு சில்வர் என்ன நொட்டுவான்னு தான் உனக்கு மைண்டில் இப்போ ஓடிட்டே இருக்குது, டேய் நீ ஸ்ட்ராங் பாடிடா, இதயம் தாங்கும் இதயம், நீ இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணுவியா, இந்த மாதிரி ஒரு 100 பேர் வந்தால் கூட நீ வாங்குவதானே, போடா மயிறு வாங்குவேன் போ அப்படி சொல்லிவிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா பைக் ஓட்டிட்டு அவர் அங்கேருந்து போயிடுறாரு. இப்போது ஜேகே அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியாக தயங்கி வீட்டுக்குள்ளே வந்து போகிறாரு. கடவுளே அம்மா மட்டும் இருந்துடக்கூடாது, இருந்தா இன்றைக்கி நான் செத்தேன் அப்படி சொல்லிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா குடுகுடுன்னு ரூம்குள்ளே ஓடிலாம் ட்ரை பண்ணுறாரு. பட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஜேகேவோட அம்மா வந்துடுறாங்க. ஜேகே செத்த இன்னைக்கு, மா இங்கே வா, அம்மா அது ஹோம்ஒர்க் இருக்குது முடிச்சுட்டு வரனே, நீங்கள் வான்னு சொன்னேன் அப்படி சொல்லிவிட்டு ஆண்ட்ரோட ஜேகேவோட அம்மா வந்து கூப்பிட ஜேகே பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே வர வந்துட்டு, என்னம்மா என்ன ஆச்சு ஜேகே, உனக்கு என்ன ஆச்சு அப்படி சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறாங்க. பார்த்தா ஜேகேவோட ஃபேஸ்லலாம் பிளட் வந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா பேண்டேஜ் போட்டு வச்சுருக்காரு. அதை பார்த்ததுமே அவ்வளோதான், என்னாச்சு ஏன் அப்படி உனக்கு அடிபட்டிருக்கு, மாமா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அது பைக்கில் வரும்போது விழுந்துட்டோம் நானும் ஆண்ட்ரும், அதனால தான், நான் எத்தனை டைம் சொல்லியிருக்கேன் அந்த பொறுக்கி நாய் கூட சேராதுன்னு, நீ ஏன்டா அப்படி பண்ணிகிட்ருக்க,
மா அவன் பைக் ஓட்டலம்மா, நான் தான் பைக் ஓட்டிட்டு வந்தேன். பாவம் என்னால் அவனுக்கும் அடிபட்டுருச்சு. எல்லாம் அவனுக்கு வேணும் தான். அந்த கடங்காரனுக்கு இதெல்லாம் தேவைதான். இன்னொரு டைம் நீ அவன் கூட சேரதை நான் பார்த்தேன், அவ்வளோதான் ஜேகே அப்படி சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கூப்பிட்டு போயிட்டு ஜேகேக்கு ஃபுட்லாம் வந்து கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு ஜேகே உனக்கு இப்போ ஓகே தானேடா, நீ நல்லா தானே இருக்க, வேணா நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாமா? மா இல்லைம்மா, ஃபஸ்ட் ட்ரீட்மெண்ட் அது போதும், ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். அப்புறம் ஆண்டருக்கெலாம் கால் பண்ணி திட்டாதுமா, பாவம் அவனுக்கும் அடிபட்டிருக்கு. அவனும் அவங்க அம்மா கிட்டலாம் திட்டு வாங்கியிருப்பான். வாங்கட்டும், அந்த நாய் கூட சேராதுன்னு எவ்வளோ டைம் சொல்லியிருப்பேன். என் பேச்சு நீ மதிக்கிறியா? அந்த ஜுன்னு எவ்வளோ நல்ல பையன், அவங்ககிட்ட சேருதுன்னு நான் வேணாம் நான் சொல்கிறேன். ஆனால் நீ ஏன்டா அப்போ பார்த்தாலும் இந்த ஆண்ட்ரு கூட சேர்ந்துட்டுருக்க? இதை பாரு, ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அவனால் நீ சம்மடி வாங்கிட்டே முன்னாடி வந்து நிற்க போகிற. அப்போ பாரு, அம்மாவும் இந்த மாதிரி உன்னை பார்த்து கேள்வி தான் கேட்க போகிறேன் அப்படின்னு சொல்ல. அப்போ ஜேகே அது என்ன ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள், இன்றைக்கே அவனால் தானே வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கா. அப்போ ஜேகே அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே பக்கத்தில் ஒரு என்வலப் மாதிரி இருக்குது, அதை வந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு அம்மா என்னதுமா அது அப்படி சொல்லிட்டு கேட்க. அப்போது ஜேகேயோட அம்மா ஏய் ஆமாண்டா அது சொல்ல மறந்துட்டேன் பாரு, நம்ம வீட்டுக்கு மேலே ஒரு ஒரு போர்ஷன் காலியாக இருந்ததுல. ஆமாம்மா காலியாக தான் இருந்தது, என்னாச்சு? அது அப்பா ரெண்ட்டுக்கு விட்டாரா? ரெண்ட்டுக்கா? எதுக்கு? அது சும்மா தானடா இருக்குது, பூட்டி வைக்கிறதுல என்ன பிரயோஜனம்? அதான் ஒரு பையன் வந்து கேட்டான், ஜிம் வந்து நான் பண்ண போகிறேன், ஸோ ட்ரைனிங் கொடுக்குற மாதிரி இடம் எனக்கு இங்கே தான் கரெக்டாக இருக்கும், அதனால தான் இந்த வீடு வேணும் அப்படி சொல்லிட்டு கேட்டான். அப்பாவுக்கும் அந்த பையனை ரொம்ப பிடிச்சிச்சு. ஸோ ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா அவன் வந்து அட்வான்ஸு எல்லாமே வந்து கரெக்டாக பண்ணிட்டான். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அப்பாவும் ரெண்ட்டுக்கு கொடுத்துட்டாரு. ஸோ அதுக்கு நாளைக்கு தான் வந்து ஓப்பனிங், அதுக்கு தான் அந்த என்வலப் அப்படி சொல்லிட்டு அவங்க வந்து சொல்ல. ஜேகே அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த ஜிம் போஸ்ட்டே வந்து பார்த்துட்ருக்காரு. இப்போ சாப்பிட்டுலாம் முடிச்சுட்டு ரூமில் போயிட்டு உக்காந்துட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா ஆண்டருக்கு வந்து கால் பண்ணுறாரு. டேய் ஆண்டர், என்னடா பண்ணிகிட்ருக்க? என்ன பண்ணிகிட்ருப்பேன், எங்கள் அம்மா கிட்ட திட்டு தான் வாங்கிட்டுருக்கேன். எங்கள் அம்மா ரொம்ப மோசம்டா, ரொம்ப ரொம்ப கெட்ட கெட்ட வார்த்தையில் எனக்கு திட்டுறாங்க, நாமளே பரவாயில்ல. உங்கள் அம்மானா எப்படி இருப்பாங்க? அப்படி தான் இருப்பாங்க. டேய் இதுக்காடா கால் பண்ண, கையெல்லாம் வலிக்குதுடா, என்னால் முடியலடா அப்படின்னு சொல்ல. அப்போ ஜேகே நேற்று கிஸ் பண்ணல, இன்பமாக இருந்திருக்குல்ல, இப்போ அழு, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா டேய் எங்கள் வீட்டு மேலே ஒரு போர்ஷன் காலியாக இருந்ததுல, ஆமாம் என்ன பண்ணீங்க? அதுக்கு ஒரு அங்கே ஒரு ஜிம் ஓப்பன் பண்ண போகிறாங்களாண்டா. ஜிம்மா? ஆமாம், ஜிம் ட்ரைனிங் தான் இருக்குது, அண்ட் ஃபீஸும் ரொம்ப கம்மியாக இருக்குது, நம்ம 2 பேரும் வேணால் ஜாயின் பண்ணிக்கலாமா? டேய் ஜிம்மெலாம் வேணாண்டா, அதெல்லாம் டெய்லி சீக்கிரம் எழுந்திரிச்சிக்கணும், ஒர்க் அவுட்லாம் பண்ணணும், ரொம்ப கஷ்டம்டா. டேய் நாம் இந்த மாதிரி சொத்தியாக இருக்கிறதுனால தான் அவனுங்களாம் நம்ம தூக்கி போட்டு மிதிக்கிறானுங்க. ஆனால் நாமளும் ஒர்க் அவுட்லாம் பண்ணி நம்ம பாடியெலாம் பில்ட் பண்ணிட்டோன்னு வச்சுக்கேன், ஒரு பையன் வரமாட்டான். அது மட்டும் இல்லை, நெக்ஸ்ட் இயர் நம்ம ஃபைனல் இயர், அப்படியே வந்து இந்த மாதிரி அடி வாங்கிட்டோன்னு வச்சுக்கேன், ஜூனியர் பசங்களாம் நம்மளை ரொம்ப கேவலமாக பார்ப்பானுங்களா அப்படின்னு சொல்ல. அப்போ ஆண்ட்ரும் பார்த்தீங்கன்னா அதுவும் கரெக்டு தான், சில்வர் கூட எனக்கு பிடிக்கலன்னு சொல்கிறா. ஒரு வேளை நான் அப்படி இருக்கிறதுனால தான் பிடிக்கலையோ இருக்கும். நானும் 6 பேக்லாம் போட்டு அவன் முன்னாடி அப்படி ஷர்ட் பட்டன்லாம் கழட்டி விட்டு ஒரு மாதிரி மாசாக போய் நின்று இப்போ என்னடி சொல்கிற அப்படி சொல்லிட்டு கேட்டா, மேபி அவன் எனக்கு ஓகே சொல்வான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்ல. அப்போ ஜேகே டேய் என்ன அளவு கருமானா பண்ணு, பட் மார்னிங் சீக்கிரம் வந்துடு என்ன அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா காலை வந்து கட் பண்ணுறாரு. ஸோ எப்படி பார்த்தீங்கன்னா அந்த நைட் வந்து முடியுது. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் 2 பேருமே ரொம்ப அழகாக வந்து ரெடி ஆகிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த ஜிம்முக்கு வந்து போகிறாங்க. அங்கே போனால் நிறைய பேர் வந்து ஒர்க் அவுட்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அதெல்லாம் 2 பேருமே ஒரு ஆணு பார்த்துட்ருக்கா. அப்போது என்ன வேணும் உங்களுக்கு அப்படி சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் அப்படியே பார்த்தீங்கன்னா ஜேகே திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா டே மாதிரி ரொம்ப ஹேண்ட்ஸமாக ஸ்வெட் ஆகிட்டு அப்படியே நின்றுட்டுருக்காரு. யார் இவன் இப்படி இருக்கான் அப்படி சொல்லிட்டு ஜேகே பார்த்தீங்கன்னா மேலேருந்து கீழே வரைக்கும் டே வந்து பார்க்க. அப்போ ஆண்டர் நீங்கள் யார்? நான் இங்கே ட்ரெயினர். நீங்கள்? ட்ரெயினரா? அண்ணா நாங்கள் இங்கே ஜிம்மு ஜாயின் பண்ணலான்னு வந்தோம், ஃபீஸு மற்றபடி என்னென்னலாம் சொன்னீங்கன்னா நாங்கள் ஜாயின் பண்ணிக்குவோம். ஜாயினிங்க்கு வந்தீங்களா? டைம் என்ன? டைம் வந்து 5 to 7 ஓகேவா? ஓகே 5 to 7. 5 to 7ஆ? அப்போ நிறைய பேர் இருப்பாங்களே, நீங்கள் வரது கொஞ்சம் கஷ்டம்தான், அப்போது மிஷின்ஸ்லாம் கொஞ்சம் காலியாக இருக்காது, நீங்கள் வேறு டைம். அண்ணா என்னண்ணா அப்படி சொல்கிறீங்க, இந்த போர்ஷனோட ஓனர் பையனே இவன் தான், இவனுக்கே நீங்கள் டைமிங் மாற்ற சொல்வீங்களா அப்படி சொல்லிட்டேன் ஆண்ட்ரு வந்து சொல்ல. அப்போ டே அப்படியே பார்த்தீங்கன்னா ஜேகே வந்து பார்க்குறாங்க. ஜேகே ஒரு மாதிரியாக டேவே வந்து பார்த்துட்ருக்க. ஓ அப்படியா, சரி உங்கள் இஷ்டம் வாங்க
அப்படி சொல்லிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா, அங்கே போயிட்டு அங்கே அட்மிஷன் போட்டு, அவர் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே ஃபீஸ்லாம் வந்து கலெக்ட் பண்ணிவிட்டு, ஓகே உங்களுக்கு ட்ரெயின் பண்ணுறதுக்கு வருவாங்க. சுகா, ஆ உனக்கு என்ன வேணும்? அண்ணா எனக்கு நல்லா பாடி நல்லா பில்ட் பண்ணியிருக்கணும். நல்லா சிக்ஸ் பேக்ஸ் மசில்ஸ் எல்லாமே இருக்கணும். என்னை பார்த்தாலே 10 தெருக்கு தள்ளி ஓடணும். ஓ அப்படியா? ஃபுல் பாடி ஒர்க் அவுட்டா? சுகா, ஓகே சுகா நீயே அவனை ட்ரெயின் பண்ண. ஓகேண்ணா அப்படி சொல்லிட்டு ஆண்ட்ரு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபயராக அங்கேருந்து போகிறாங்க. ஸோ ஜேகே ஒரு மாதிரியாக ஆஃப் ஆகிட்டு அங்கேயே நின்றுட்டுருக்கா. அப்போட்டே உனக்கு என்ன உனக்கு என்ன வேணும்? எனக்கா எனக்கு என்ன வேணும்? அது நான் ஜிம்மு ட்ரைனிங். அதான் என்ன ட்ரைனிங்? ஹேண்டுக்கா லெக்குக்கா ஸ்டமக் அந்த மாதிரி இருக்குல்ல மசில். என்ன வேணும்? என்ன வேணுமா? இவன் எதுக்கு எடுப்பான்னு தெரியலையே. எனக்கு ஃபஸ்ட்டு ஷோல்டருக்கு வேணும். ஷோல்டருக்கா? அப்போ இரு ஜின்னை கூப்பிட்றேன். சின்ன இரு இரு. ஷோல்டர்னா ஷோல்டர் இல்லை, அப்புறம் சிக்ஸ் பேக் வேணும். ஓ சிக்ஸ் பேக் வேணுமா? சரி ஓகே, அப்போ நானே உன்னை ட்ரெயின் பண்ணுறேன், ஓகேவா? அப்படின்னு சொல்ல ஜேகே ஒரு மாதிரி பல்ல காமிச்சிட்டு டே பின்னாடி வந்து போகிறாங்க. ஸோ போனதும் டே பார்த்தீங்கன்னா மிஷின்ஸ்லாம் எப்படி வந்து ஒர்க் அவுட் பண்ணோம் அப்படிலாம் சொல்லிவிட்டு ஒரு மாதிரி ட்ரைனிங் கொடுத்துட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே நின்றுட்டுருக்க. ஜேகேவும் பார்த்தீங்கன்னா டேவை பார்த்து ஜொல்லு ஊற்ற பார்த்துட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா அவரும் அந்த ஒர்க் அவுட்லாம் பண்ணி முடிக்கிறாங்க. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் டே ஒர்க் அவுட் வந்து முடியுது. ஜேகேக்கு அங்கே வந்து போகவே மனசு இல்லை, ஒரு மாதிரி அங்கேயே நின்றுட்டுருக்க. அப்போ ஹேண்டு டே மச்சான் இங்கே பாரு லைட்டாக மசில் வந்த மாதிரி இல்லை அப்படி சொல்லிட்டு அவர் வந்து கையெல்லாம் காமிச்சிட்ருக்க. அப்போ ஜேகே ஆமாம் ஆமாம் ரொம்ப அழகாக தான் இருக்குது ஓரம்போ அப்படி சொல்லிவிட்டு ஆண்டை தள்ளி விட்டுட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா டிவியாக வந்து பார்த்துட்ருக்க. அப்போ ஆண்டு டேய் என்னடா வரத்துக்கே மனசு இல்லை போல இருக்குது, போகலாம் வாடா காலேஜுக்கு லேட் ஆகுது அப்படி சொல்லிட்டு 2 பேரும் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து அப்படியே அவங்கவுங்க வீட்டுக்கு வந்து போகிறாங்க. அப்படியே தான் ஒரு 3 days வந்து நல்லா போகுது. ஜேகே வந்து டேவை பார்க்குறதுக்காக ஜிம்முக்குலாம் வந்து போகிறாங்க, ஒர்க் அவுட்டும் பண்ணுறாங்க, ஒரு மாதிரி ஹாப்பியாகவே போயிட்டுருக்கு. இப்போது ஒன் டே அப்படி தான் வந்து ஜேகே வந்து போகிறாங்க. போனால் அங்கே டீ வந்து இல்லை, அதுக்கு பதிலாக ஜின்னு தான் வந்திருக்காங்க. நீங்கள் தான் ஜேகேவா? ஆமாண்ணா நான் தான். ஓகே வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கூப்பிட்டு போக ஜேகே அப்படியே பார்த்தீங்கன்னா அங்கே எங்கேன்னு பார்க்குறாரு டேங்கண்ணா இருக்கானா சொல்லிட்டு. பட் டீ பார்த்தீங்கன்னா எங்கேயுமே இல்லை. ஸோ அவர் வந்து போயிட்டீங்கன்னா அப்படியே போயிட்டு ட்ரக்மில்ல வந்து ஏறிக்க. அப்போ ஜின் கிட்ட அவர் வந்து கேட்குறாரு, அண்ணா என்ன இங்கே டீ அந்த ட்ரெயினர் இருந்தார், அவர் எங்கே போயிட்டாரு? அதுவா அவனுக்கு ஏதோ இன்றைக்கி ஒரு இம்பார்ட்டன்ட் ஒர்க் இருக்கான், அதனால் இன்றைக்கி வரலன்னு சொல்லிட்டான். அப்புறம் இனிமேல் என்னையே ட்ரெயின் பண்ணிக்க சொல்லிட்டான், இனிமேல் நான் தான் அவனோட ட்ரெயினர் அப்படின்னு சொல்லாது. கேட்டதுமே ஜேகேக்கு அவ்வளோதான் ஒரு மாதிரி ஆஃப் ஆயிடுறாரு. ஏன்னா அவர் இனிமேல் வரமாட்டாரா? இல்லை வருவான். ஆக்சுவலி அவனுக்கு ஈவினிங் டைம் தான் இப்போ மாறிக்கிட்டான். மார்னிங் அவனுக்கு ஏதோ ஒர்க் இருக்கான், அதனால் இனிமேல் அவன் ஈவினிங் தான் வருவான். நீ மார்னிங் தானே, நான் இருப்பேன், ஓகே நீ ஒன்று ஃபீல் பண்ணாதா அப்படியே சொல்லிட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா ட்ரைனிங் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அப்படியே பார்த்திங்கன்னா அந்த 2 hours ரொம்ப டல்லாக போகுது. இப்போ ஜேகே மாதிரி டல்லாக பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டு ரெடி ஆகிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா அவர் வந்து காலேஜ்க்கு வந்து போகிறாரு. இப்போ வரைக்குமா ஒரு மாதிரி டல்லாக டிவியாக தான் யோசிச்சுட்ருக்காரு, பிகாஸ் மார்னிங் அவர் பார்க்கல அப்படி சொல்லிட்டு. அப்போ ஆண்டு டேய் மச்சான் ஜிம் போகிறதுலேயும் ஒரு நல்ல பலன் இருக்குடா. ஏன்டா நேற்று தான் என் மிரரில் பார்த்தேன். ஃபர்ஸ்ட்லாம் பார்க்கும்போது நானே எனக்கு பார்க்க ஜோக்கர் மாதிரி இருப்பேன், நானே என்னை பார்த்து சிரிப்பேன்னா வச்சுக்கேன். ஆனால் நேற்று பார்த்தா எனக்குள்ள ஒரு ஹேண்ட்ஸம் தூங்கிட்டு இருக்கான்னு எனக்கு அப்போ தான்டா தெரிஞ்சுது. இன்னும் ஒரு கொஞ்ச நாளில் அவன் வெளியில் வந்து எனக்கு பதிலாக அவன் என்னோடய பாடியை பார்த்துப்பான்னு ஒரு நம்பிக்கை வந்துச்சுடா அப்படின்னு சொல்ல ஜேகே ஒரு மாதிரி டல்லாக அதே உட்காந்து கேட்டுட்ருக்காரு. அப்படியே பார்த்தீங்கன்னா காலேஜும் வந்து போகுது. இப்போ வந்து லாஸ்ட் பீரியட் அவங்களுக்கு வந்து பிடி ஒரு மாதிரி டல்லாக உட்காந்துட்ருக்கேன். அப்போ ஆண்டு கிரிக்கெட் பேட்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு டேய் ஏன்டா அப்படி மார்னிங்லேருந்து என்னமோ மாதிரி உட்காந்துட்ருக்க, வாடா போகலாம். நான் வரல போடா, எனக்கு ஒரு மாதிரி மைண்ட் ஆஃபாக இருக்குது, நீங்கள் போங்க. டே என்னடா அப்படி சொன்னால் இப்படி, அங்கெல்லாம் நமக்காக தான் வெயிட்டிங்கு, உனக்காக தான் போதுமா, சரி வா போகலாம் அப்படி சொல்லிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா கையை பிடிச்சி கூப்பிட்டு போகிறாரு. ஒரு மாதிரி டல்லாகவே ஜேகே போகிறாரு. போயிட்டு பார்த்தீங்கன்னா பேட்லாம் கூட கட்டாமல் அப்படியே வந்து உட்காந்துட்ருக்க. அப்போ ஆண்டு என்னடா ஆச்சு உனக்கு, வருவியா வரமாட்டியா? ஏய் நான் தான் சொன்னல எனக்கு மூட் ஆஃபாக இருக்குன்னு, எதுக்கு சும்மா வெறுப்பேற்றிட்டுருக்கா, நான் வரல நீ போ அப்படி சொல்லிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சேரில் வந்து உட்காந்துட்ருக்க. அப்போது ஒரு வாய்ஸ், காய்ஸ் எல்லாரும் வாங்க அப்படி சொல்லிட்டு கேட்க. அப்படியே பார்த்தீங்கன்னா ஆண்ட் அப்படி திரும்பி பார்க்குறாரு. பார்த்துட்டு டேய் உன் ட்ரெயினர் தானே அது அப்படி சொல்லிட்டு சொல்ல ஜேகேவும் பார்த்தீங்கன்னா அப்படியே பார்க்குறாரு. பார்த்தா அங்கே ஜேகே டே வந்து நின்றுட்டுருக்காரு, ஒரு ட்ரைனர்ஸ் மாதிரி இருக்கார், பிடி சார் மாதிரி கெட்டப்பில். ஸோ அதை வந்து பார்க்க டேய் இவன் என்னடா அங்கே பண்ணிகிட்ருக்கான், எனக்கு என்ன தெரியும், என்னென்னு போய் கேளுப்போ அப்படின்னு சொல்ல ஆண்ட்ரு பார்த்தீங்கன்னா அப்படியே போகிறாரு. போயிட்டு
ஆ, சார் நீங்கள் அண்ணா நீங்கள் அண்ணா நான் இங்கே அப்படி சொல்லிட்டு கேட்க அப்போது டே அண்ணாவா சார் நான் உன்னோட பிடி சார் சார் என்ன கூப்பிடணும் ஓ சாரி சாரி சார் என்ன சார் இங்கே புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கேன் உங்கள் பிடி சார் நான் தான் அப்படின்னு சொல்ல இதை வந்து பார்த்தீங்கன்னா ஜேகேவோட காதுலேயே வந்து விழுந்திருக்கோம் பிடி சாரா அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி ஹாப்பியாக பார்த்தீங்கன்னா அவர் பேண்ட்லாம் வேர் பண்ணிவிட்டு பேட் எடுத்துகிட்டு போகிறாரு. ஸோ போயிட்டு பார்த்தீங்கன்னா உட்காந்துட்டு இருக்கா அப்போட்டே இயர்லி இந்த காலேஜ் ஸ்போர்ட்ஸில் ரொம்ப டவுனாக இருக்குது ஏன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? ஏன்னா ஒழுங்காக விளாட்னா தானே இந்த மாதிரி மூஞ்சி தூக்கி உட்காந்துட்டு இருந்தா எங்கேருந்து விளங்கும் அப்படி சொல்லிட்டு ஆண்ட் வந்து சொல்ல அப்போ ஜேகே எப்படி பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டை போட்டு அடிக்கிற அடிச்சுட்டு என்னடா போட்டு கொடுத்துட்ருக்க மூடிட்டு உட்காரு நான் பார்த்துக்கிறேன். ஆமாம் ஆமாம் நீ பார்த்துட்டு தான் இருக்க அதுதான் நானும் பார்த்துட்ருக்கேனே. என்னடா என்னமோ நான் சாப்பிட்ற மாதிரி பார்த்துட்ருக்க என்ன நடக்குதுங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே ஜஸ்ட்டு சும்மா பார்க்குறேன் அவ்வளோதான். ஓ அப்படியா சரி நான் கண்டுபிடிப்பேன்ல அப்போ வச்சுக்கிறோன்னு அப்படி சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ டே பார்த்தீங்கன்னா ஸ்பீச்லாம் முடிச்சுட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கிரிக்கெட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ எல்லாருமே பார்த்திங்கன்னா நல்லா விளையாடுறாங்க. அதுலேயும் ஜேகே தான் ரொம்ப சூப்பராக வந்து விளையாடிட்டுருக்காரு. ஸோ அதை பார்த்ததுமே டே ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிடுறாரு. இப்போ அந்த மேட்ச்லாம் முடிஞ்சிட டே பார்த்தீங்கன்னா யார் யார் எப்படிலாம் விளையாடுறாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து நோட் பண்ணியிருப்பாரு. பிகாஸ் அவர் இப்போ தானே வந்திருக்காரு. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் நோட் பண்ணிவிட்டு காய்ஸ் நீங்கள் எல்லாருமே நல்லா தான் விளாட்னீங்க பட் இதுலேயும் எனக்கு ஒரு ஃபேவரட்டான ஸ்டூடெண்ட் இருக்காங்க அப்படின்னு சொல்ல அப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா அது யார் யாருன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கேன். அப்போது டே அது ஜேகே தான் என்னமோ விளையாடு நீ ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு உன்னோட போஸ்ட்லாம் நல்லா இருந்துச்சு. அண்ட் நீ என்னண்ணா என்ன சார் நீ தான் இங்கே மேட்சே சொதப்பிட்டுருக்க. ஒரு கேட்ச் பிடிக்க மாட்டேங்கிற ஃபீல்டிங் பண்ண மாட்டேங்கிற பவுலிங் போட மாட்டேங்கிற பேட்டிங் ரொம்ப 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 கேவலமாக பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்ல ஜேகே பார்த்தீங்கன்னா அப்படியே சிரிச்சுக்கிட்டு ஆண்டை பார்க்க அப்போ ஆண்டு டேய் இப்படி மானத்தை வாங்குறானே சார் என்ன சார் அப்படிலாம் சொல்கிறீங்க நான் தான் இந்த காலேஜோட கேப்டனே அப்படின்னு வந்து சொல்ல அப்போ டே எது நீ கேப்டனா? இனிமேல் நீ கிடையாது ஜேகே தான் அப்படி சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போயிட ஆண்ட்ரு பற்றின மாதிரி கோவமாக ஜேகே வந்து பார்த்துட்ருக்காங்க. அப்போ ஜேகே டேய் என்னடா எப்போ நான் தான் நல்லா விளையாடுவேன் நீ தான் இந்த மாதிரி விளையாடுவேன் இன்றைக்கி என்னடா அப்படியே உல்ட்டாவாயிடுச்சு. அதுக்கு என்ன பண்ணுறது ஸ்போர்ட்ஸ்னால் அப்படி தான் ஒரு நாள் இப்படி இருக்கும் ஒரு நாள் அப்படி இருக்கும் எப்போவுமே ஹாப்பியாக இருக்கணும்னா டேய் நான் ஸ்போர்ட்ஸில் ஒரு கேப்டனாக இருக்குன்னா இந்த சில்வர் அப்பப்பயாச்சும் எங்கிட்ட நின்று பேசுவா இப்போ அதுவும் போச்சுன்னா என் மானமே போச்சுடா அப்படி சொல்லிட்டு அவர் வந்து ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. பார்த்தீங்கன்னா காலேஜ் வந்து முடிய இப்போ ஈவினிங் டைம் ஜேகே பார்த்தீங்கன்னா ஜிம்முக்கு வந்து போக டீம் வந்து அங்கே ட்ரெயின் பண்ணிகிட்ருக்காரு. ஜேகே பார்த்து தான் அவர் ஏய் நீ என்ன இங்கே பண்ணிகிட்ருக்க உன் டைம் மார்னிங் தானே? இல்லை அண்ணா இல்லை அது மார்னிங் கொஞ்சம் ஸ்டடி ஒர்க்லாம் இருக்குது அதனால தான் ஈவினிங் வரலான்னு. ஓ அப்படியா பட் மார்னிங் ட்ரெயின் பண்ணுறது தான் நல்லாயிருக்கும் ஈவினிங் அவ்வளோவா எஃபெக்டிவாக இருக்காது. பரவாயில்ல எனக்கு ஈவினிங்கே ஓகே தான் அப்போ தானே ஒன்று பார்க்க முடியும் இல்லைனா அப்படி ஒன்று பார்க்குறது அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி தேவையே பார்த்துட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு அவர் வந்து ட்ரெயின் பண்ணிகிட்ருக்காரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கார். டேயும் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ட்ரெயின் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா ஜேகே கிட்ட வந்து வராங்க. வந்துட்டு ஜேகே என்ன இன்றைக்கி வந்து நம்ம 4 லிஃப்ட் பண்ணலான்னா 4 லிஃப்ட்டு ஓகே பண்ணலாம். ஃபஸ்ட் இயரு நான் பண்ணி காமிக்கிறேன் அப்புறமா நீ பண்ணு. ஓகே அப்படி சொல்லிட்டு ஜேகே பார்த்தீங்கன்னா அப்படி பக்கத்தில் நின்றுட்டுருக்கா. டே வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து நல்லா லிஃப்ட் பண்ணுறாரு. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா லிஃப்ட் பண்ணிவிட்டு கீழே போட்டு இப்படி தான் ரொம்ப ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் அண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக உன்னோட லெக்ஸ்லாம் இதில் ரொம்ப முக்கியம் அப்படி சொல்லிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு பக்கத்தில் நின்றுக்க. ஸோ ஜேகே பார்த்தீங்கன்னா அப்படியே போகிறாரு போயிட்டு அதை வந்து தூக்கலான்னு சொல்லி ட்ரை பண்ணுறாரு. பட் ரொம்ப ஹெவியாக இருக்குது. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டு தூக்க அதை பார்த்துட்டு இரு அப்படி சொல்லிட்டு அவரும் பார்த்தீங்கன்னா ஜேகேக்கு பின்னாடி வந்து நிற்கிறாரு நின்றுட்டு நான் ஹெல்ப் பண்ணுறேன்னா அப்படி சொல்லிட்டு அவரும் பார்த்தீங்கன்னா அது 2 பேர் சேர்ந்து தூக்குறாங்க. அப்படி வந்து தூக்கும்போது ஜேகேக்கு ஒரு மாதிரி பட்டர்ஃப்ளைலாம் பறக்குது. மை காட் என்ன பண்ணுறான் அவன் அப்படி சொல்லிட்டு அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெவியாக ப்ரீத் வாங்குது ஸ்வெட் ஆகுது ஒரு மாதிரியாக அப்படியே டேவியாக வந்து பார்த்துட்ருக்காரு. ஓகேடா இந்த 2 ஷார்ட்டோட ஃபர்ஸ்ட் பார்ட் இதோட முடிக்கிறேன். ஐ ஹோப் இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஆர்மி ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லவ் யூ ஆல்.